ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் நண்பர்களே. நம் முன்னோர்கள் கூறியபடி குல தெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறது. நாம் எங்கு இருந்தாலும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நம்மை காத்து வழிநடத்தும் சக்தியாக குல தெய்வம் விளங்குகிறது. பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். குல தெய்வம் நம்முடன் இருக்கிறதா, அதன் அருள் நமக்கு கிடைக்கிறதா என்று. இன்றைய வீடியோவில் குல தெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பதை உணர்த்தும் சில முக்கிய அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். 1. அடிக்கடி குல தெய்வ கனவு வருதல். குல தெய்வத்தின் கோவில், சிலை அல்லது அதனுடன் தொடர்புடைய காட்சிகள் கனவில் அடிக்கடி தோன்றினால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. தெய்வம் தன்னை நினைவூட்டும் வகையில் கனவுகள் மூலம் சைகை காட்டுகிறது என்று நம்பப்படுகிறது. சில நேரங்களில் கோவிலுக்கு வரும்படி அழைப்பது போலவும் கனவுகள் தோன்றலாம். 2. வீட்டில் திடீரென நேர்மறை மாற்றங்கள். பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரத் தொடங்கும். குடும்பத்தில் சண்டைகள் குறையும். மன அமைதி அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியடையத் தொடங்கும். இவை குல தெய்வ அருளின் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. 3. பூஜை செய்யும் ஆர்வம் அதிகரித்தல். முன்பு இல்லாத அளவிற்கு தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு ஏற்படும். தினமும் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று தோன்றும். கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும். இது தெய்வத்தின் அழைப்பு என கூறப்படுகிறது. 4. வீட்டில் தெய்வீக நறுமணம் வீசுதல். சில நேரங்களில் பூஜை செய்யாத நேரங்களிலும் சந்தனம், குங்குமம், மல்லிகை போன்ற நறுமணங்கள் வீட்டில் வீசலாம். இதனை பலர் தெய்வீக சக்தியின் இருப்பாக நம்புகின்றனர். 5. விளக்கு சுடர் பிரகாசமாக எரிதல். பூஜை அறையில் ஏற்றிய விளக்கு அமைதியாகவும் பிரகாசமாகவும் எரிந்தால் அது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. குல தெய்வ அருள் வீட்டில் நிறைந்திருப்பதற்கான அடையாளமாக பலர் கருதுகிறார்கள். 6. நல்ல செய்திகள் தொடர்ந்து வருதல். வேலை கிடைத்தல், திருமண தடை நீங்குதல், கல்வியில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, இவை அனைத்தும் தெய்வ அருளின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகின்றன. 7. விலங்குகள் மற்றும் பறவைகளின் வருகை. பசு, நாய், குருவி போன்ற உயிரினங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவது நல்ல அறிகுறியாக பலர் கருதுகின்றனர். அவற்றிற்கு உணவு அளிப்பது புண்ணியத்தை அதிகரிக்கும். 8. குடும்ப ஒற்றுமை அதிகரித்தல். குடும்ப உறுப்பினர்கள் இடையே அன்பு பெருகும். தேவையற்ற பிரச்சனைகள் குறையும். மகிழ்ச்சி நிறைந்த சூழல் உருவாகும். இது குல தெய்வ அருளால் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது. 9. குல தெய்வ கோவில் செல்லும் வாய்ப்பு கிடைத்தல். பல வருடங்களாக செல்ல முடியாமல் இருந்த குல தெய்வ கோவிலுக்கு திடீரென செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அது தெய்வ அழைப்பு என்று கூறப்படுகிறது. அந்த தரிசனம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரும். 10. மனதில் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரித்தல். பயம் குறையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்து நம்பிக்கை உருவாகும். இது தெய்வ அருளால் கிடைக்கும் மிகப்பெரிய வரம் என்று கூறப்படுகிறது. நண்பர்களே, குல தெய்வம் என்பது நமது குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாவலர் என்று நம் முன்னோர்கள் நம்பியுள்ளனர். இந்த அறிகுறிகள் அனைத்தும் பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் கூறப்படுகின்றன. அவற்றை ஆன்மீக பார்வையில் புரிந்துகொள்வது நல்லது. குல தெய்வத்தை மறக்காமல் வழிபட்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது குல தெய்வ கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். தெய்வ அருள் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற பக்தி வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் ஐ அழுத்த மறக்காதீர்கள். ஓம் சக்தி. குல தெய்வ அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.